இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையுமா? அடுத்ததாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது, அது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்போதே இன்று முதலே வட மாவட்டங்களில் இந்த கடும் குளிருடன் லேசான மழைத்தூறல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இது அதிகனமழையாக வலுவடையுமா அல்லது அப்படியே வலுவிழந்த நிலையில் தமிழக கடற்கரையை அது கடக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் இந்த வானிலை மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கின்றன. செல்வகுமார் ஐயா வணக்கம். இந்த நேற்றிலிருந்தே ஒரு கடுமையான குளிர் மற்றும் மேக கூட்டங்கள், அது தண்ணீர் சொரிவது போல, அங்கு தண்ணீர் எந்த நேரமும் கொட்டலாம், மழை கொட்டலாம் என்பது போல ஒரு கடுமையான ஒரு வானிலை, மழையை எதிர்பார்க்கும் ஒரு வானிலை நிலவரம் நீடிக்கிறது. இந்த அதிகன மழை பொழிவு என்பதற்கான வாய்ப்பு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் இருக்கிறதா சார்? கண்டிப்பாக. அதாவது தற்பொழுது இலங்கைக்கு அருகிலே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது சுற்றுப்புற காற்றை ஈர்க்க முற்படும் பொழுது அதிகமான குளிர்காற்றை தான் அது ஈர்க்கிறது. அதாவது எம்ஜிஓ எனப்படக்கூடிய நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை, தென்னரைக்கோள் வெப்ப நீராவியை வட அரைக்கோளத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த எம்ஜிஓ அமைப்பு இல்லை. இருந்தாலும் கிழக்கு காற்று ஒரு ஒற்றை கிழக்கு காற்று மட்டும் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போ இமயமலையிலிருந்து காற்று அப்படியே வட இந்திய நிலப்பகுதி வழியாக, கொல்கத்தா வழியாக, அப்படியே பார்த்தீங்கன்னா வங்க கடலோரம் வழியாக இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு வழியாக வந்து உள்ளே போகிறது. தமிழ்நாடு வழியே தெற்கு நோக்கி போகிறது. அதே போல கிழக்கு திசையிலிருந்து வர வேண்டிய காற்று, அதாவது பசிபிக் பெருங்கடல் மற்றும் தென்சீன கடற்பகுதி, தாய்லாந்து வளைகுடா, அந்தமான் வழியாக வர வேண்டிய காற்றும் வருகிறது. ஆனால் அதை விட கூடுதல் காற்று சற்று வடக்கு புறமாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போன்ற தரைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று. அந்த காற்று எங்க இருந்து வரும்னா, இது இமயமலைங்கிற ஒரு பகுதி, அது வட துருவத்திலிருந்து வருகிறது. வடகொரியா, தென்கொரியா, சீனா வழியாக வரக்கூடிய காற்று அது. அதுவும் குளிர்காற்று. இந்த குளிர்காற்றும் மழை தரும். இதற்கு சமமாக வெப்ப நீராவி கிடைக்க பெற்றால் மழையாக மாறும். ஆனா இப்பொழுதைக்கு மேகமாக மாறுவதற்கு ஏற்ற குளிர்காற்று இருக்கு. அதாவது அதிகமா மேகமூட்டத்தை உண்டு பண்ணும். அது மழையாக பெரிதா மாறாம கடலுக்குள்ள இருக்கக்கூடிய கடல் வெப்பத்தை வைத்து, அதாவது தரை வந்து ஜில்லுன்னு இருக்கு, தரையில இப்போ 18, 19, 20 டிகிரி டெம்பரேச்சர் தான் இருக்கு. ஆனா கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கு வெப்பம் கடலுக்குள்ள. ஏன்னா கடல் நீர் வெப்பமாக இருக்கு, 30 டிகிரி வெப்பநிலையில் இருக்கு. அதனால அந்த குளிர்காற்றுக்கு மழையாக மாறக்கூடிய சாதகம் கடல் இருக்கு, தரை இல்லை. அதனால கடலுக்குள்ளேயே மழை பெய்து கொண்டே இருக்கு. கடலை ஒட்டிய தரை பகுதியில கொஞ்சம் வேதாரண்யத்துல பெய்து, அதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல லேசான மழையா இருக்கு. நாகப்பட்டினத்துல பெய்து, அதுல இருந்து உள்ள 10 கிலோமீட்டர்ல திருவாரூர்ல லேசான மழையா இருக்கு. சென்னைக்கு சரியா கூட எட்டல. புதுச்சேரியில பெய்து, அதற்கு தெற்கே தான் இப்போ கூட பெய்து கொண்டிருக்கு. இதற்கு காரணம் வரக்கூடிய சுற்று வட்டார காற்றை ஈர்க்கும் பொழுது இமயமலை பகுதியிலிருந்தும் வடதுருவ காற்றையும் இருக்கிறது. கிழக்கு திசை காற்று மட்டும் வந்தாலே போதும், அதோட இணைந்து குளிர்காற்று வருகிறது. இந்த சதவிகிதம் குளிர்காற்றோட சதவீதம் கூடுதலாகி இருக்கு. அதனால போதிய மழை இல்லை. இருந்தாலும் வெயில் கிடைத்தால் மழை வரும். மேகம் சூழ்ந்தே காணப்படுறதுனால உள்ள வெயிலும் கிடைக்க வாய்ப்பில்லை. எங்கேயாவது லைட்டா ஒரு ஹீட் கிடைச்சதுன்னா அந்த ஆங்காங்கே மழைப்பொழிவை, லேசான மழைப்பொழிவை தஞ்சாவூர் இப்படி உள்ளே மட்டும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட மழை தான் இன்றைக்கு இருக்கு. இருந்தாலும் நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி எம்ஜிஓ எனப்படக்கூடிய அமைப்பு நாளைய மறுதினம் வரப்போகிறது. 20ஆம் தேதியிலிருந்து வரப்போகிற காரணத்தினாலே வரக்கூடிய அப்ப கனமழை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 20க்கு பிறகு கனமழை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்று நாளை 20க்கு பிறகு வேறொரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நாளை தென்னரைக்கோள வெப்ப நீராவியை கொஞ்சம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அப்ப குமரி கடற்பகுதிகளுக்கு அந்த தாழ்வு பகுதி வந்துடும். மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. குமரிக்கடல் பகுதிக்கு அந்த தாழ்வு பகுதி வந்த உடனே தென்னரைக்கோள வெப்ப நீராவி எடுத்து தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு, வட மாவட்டங்களுக்கு உண்டு. இன்றைய விட நாளை கூடுதல் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம்.